நம்ம முருகரோட கல்யாணம், சுப்பிரமணிய சுவாமி அவரோட கல்யாணம் பார்க்குறதுக்கு 2 கண்கள் பத்தாது. அரிது அரிதுன்னு சொல்லுவாங்க. கடவுளோட கல்யாணம் பார்க்குறது ரொம்பவே அரிது. பொதுவாக நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப சுபிட்சம்னு சொல்லுவாங்க, நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. அது கடவுளோட கல்யாணத்துக்கு போய் கடவுளோட கல்யாணத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு சகல சௌபாகியமும் சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம முருகர் வள்ளி அம்மாவையும் தேவியானை அம்மாவையும் தனித்தனியாக தான் கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் 2 பேரையும் ஒன்றாக கல்யாணம் பண்ணுற காட்சி இப்போ நம்ம பார்க்குறதுல இருக்கே, ரொம்ப அற்புதமான காட்சி, காண கிடைக்காத ஒரு காட்சியும் கூட. அது கல்யாணம் சொல்கிறது மனுஷங்களால் தீர்மானிக்கிறது கிடையாது, அது கடவுள் தீர்மானிக்கிறாரு. இன்னாருக்கு இன்னாரு, இந்த நேரத்தில் இவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு கடவுள் தீர்மானிக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தருன்றது தான் நம்மளுடைய பண்பாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை அவங்க தலை விதிப்படி 2 மனைவியும் அமைஞ்சிடுது. அந்த 2 மனைவி அமையிறது கூட மனுஷங்கள் செய்த தவறுன்னு சொல்ல முடியாது, அது கடவுளுடைய தீர்மானம், நம்மளுடைய தலையெழுத்துன்னு சொல்லலாம். ஆனால் அமைஞ்ச வாழ்க்கையை 2 மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா 2 பேருக்கும் தகுந்த மரியாதையை கொடுக்கணும். ஒருத்தரவங்கள உயர்த்தியும் ஒருத்தரவங்களை தாழ்த்தியும் பார்க்கறது எப்போவுமே அது தர்மம் கிடையாது. 2 பேரையும் சரிசமமாக பார்க்கணும்னு சொல்கிறது தான் ஒரு முருகர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஏன்னா அவர் 2 மனைவியும் 2 கண்கள் போல 2 மனைவியும் இதயத்தில் சுமந்துட்டுருக்காரு. ரொம்ப அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தலை வணங்கி பெண் இனத்துக்கே ஒரு மரியாதை சேர்க்குற மாதிரி பெண் இனத்தை மதிக்கிறாங்க. பரமசிவன், முருகர், பெருமாள் இவங்க எல்லாருமே பெண் இனத்தை மதிக்கக்கூடியவங்க தான். அதனால தான் அவர் சிவன் உடம்புல தன் மனைவியை வச்சிருக்காரு, பெருமாள் இதயத்தில் தன் மனைவிங்களை சுமக்கிறாரு. முருகரும் அப்படி தான் இதயத்தில் சுமந்து அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவங்களுக்கு என்றைக்குமே அவங்கள மேன்மைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க என்றைக்குமே வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னமும் அவங்க பேரும் புகழும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. பெண் இனத்தை மதிக்கக்கூடிய ஒரு ஆண், பெண்மையை போற்றக்கூடிய ஒரு ஆண், தன் மனைவிக்காக உழைத்து தன் மனைவியை சீரும் சிறப்புமாய் வாழ வைக்கிற ஒரு ஆண் என்னைக்குமே தலை நிமிர்ந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போவும் அவங்க முருகனுடைய அருள் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.